श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 24வது ஸ்லோகம். நபஸ்பிருஷம் தீப்தமநேகவர்ணம் व्यात्ताननं दीप्तविशालनेत्रं दृष्ट्वा हि त्वां प्रव्यथितान्तरात्मा धृतिं न विन्दामि समं च विष्णो। नवस्पृशं दीप्तमनेकवर्णं व्यात्ताननं दीप्तविशालनेत्रं दृष्ट्वा हि त्वां प्रव्यथितान्तरात्मा धृतिं न विन्दामि समं च विष्णोः. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் மறுபடியும் இந்த எல்லா ஸ்லோகத்துக்கும் நடுவில் அது உண்டு. பிரணம்ய சிரசாதேவம் கிருதாஞ்சலிரபாஷத அப்படின்னு மனசு தழுக்கிறது, தலையை குனிஞ்சு வணங்கின்னு இருக்கு. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கும்பொழுது இங்கே என்ன நடக்கிறது, இந்த விஸ்வரூபத்தில் தான் என்னெல்லாம் பார்த்தத அப்படின்னு சொல்லியாருது. விஷ்ணுவே நபஸ்பிருசம் நபஹா ஸ்பிருசம் வான்முகட்டை தொடுபவனும் தீப்தம் ஒளி வீசுபவனும் அநேக வர்ணம் பல வர்ணங்கள் உடையவனும் வியாத்தானனம் திறந்த வாய்கள் உடையவனும் தீப்த விஷால நேத்திரம் கனல் வீசும் அகன்ற கண்களை உடையவனுமான துவாம் உன்னை திருஷ்டுவா பார்த்து பிரவ்யஜிதாந்தராத்மா நடுநடுங்கிய உள்ளமுடைய நான் திருதிம் தைரியத்தையும் சமஞ்ச அமைதியையும் ந விந்தாமி காணவில்லை. இந்த பார்த்த உடனே அமைதியாகவே இல்லை, பயத்தில் நடுங்கிறது, குரலெல்லாம் இறுக போகிறது. அப்புறம் நடுநடுங்கிய உள்ளம் மனசு அப்படியே பயத்தால் இறுக்கிக்கிறது. நான் என்ன பண்ணுவேன், ஏதோ இந்த கோரமான தத்திப்பற்கள் கோரப்பற்கள் பெரிய பெரிய தலை, அதுக்கு தகுந்தா போல் வாய், அப்புறம் கண்ணில் கண்ணை அமைதியாக காட்டல, கனல் வீசி நெருப்பு பிழம்பை கக்கி விடுறது. அதுக்கப்புறம் அது விஷால நேத்திரம், கண்ணு ரொம்ப பெருசாக இருக்குது, அதுலேருந்து நெருப்பாக தெரிக்கிறது. அதுக்கப்புறம் அதை பார்த்து எனக்கு ரொம்ப நடுநடுங்கிய உள்ளம், அதனால் அமைதியையும் தைரியத்தையும், எனக்கு தைரியமே இல்லை, அப்படியே எல்லாம் தோய்ஞ்சு போடுது, கீழே உழுந்துரும் போல இருக்கு. கிருஷ்ணா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாருது. அதனால் இந்த ஒரு ஸ்லோகத்துலேயும் பெருமாள் தான் காட்டின விஸ்வரூபத்தை இதுபோல் இன்னும் ஒரு 5 அல்லது 6 ஸ்லோகம் வரைக்கும் இப்படியே சொல்லியாருது. தான் என்னெல்லாம் பார்த்தது, அங்கே என்ன நடக்கிறது. இப்போ இது என்ன சொன்னால், இதுபோல் விஸ்வரூபம் என்றது நிகழ்காலம் இப்போ நடந்துட்டுருக்கு. அர்ஜுனன் தேர்தட்டில் உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது பெருமாள் அந்த சாரதியோட இடத்துல நின்றுக்கிட்டு இதெல்லாம் காட்டியாருது. அதே சமயத்தில் இது பழசையும் காட்டுறது, நிகழ்காலத்தையும் காட்டுறது, எதிர்காலத்தையும் வரப்போகிற இந்த ஒரு 20 நாள் கழிச்சு என்னெல்லாம் நடக்க போகிறது அதையும் சேர்த்து காட்டுறது. அதனால் அவனுக்கு அதெல்லாம் பார்த்து தரிச்சிக்க முடியல. அந்த தரிக்க முடியாதனால கிருஷ்ணா ரொம்ப மனசு அமைதியை எழுந்துடுத்தே, என்னால் தைரியம் கூட போயிடுத்தே, நான் என்ன செய்வேன், எனக்கு கொஞ்சம் சகாயம் பண்ணேன். வான்முகட்டை தொடுபவனைப் போலவும் ஒளி வீசுபவனைப் போலவும் பல வர்ணங்கள் உடையவனும் திறந்த வாயெல்லாம் அப்படியே பெருசாக பெரிய அளவாக திறந்துட்டுருக்குது. அப்புறம் கனல் வீசும் கண்கள், அகன்ற கண்கள். அப்புறம் உன்னை இப்படிலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கிருஷ்ணா, நடுநடுங்கிறது, கொஞ்சம் இது என்ன பண்ணுறது, இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பரிதவிக்கிற ஒரு மனசோடு கூட கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் இதை சொல்கிறான். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியாருதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.